இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் நான் பார்க்க ஒரு ரீசனப்பட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? கைஸ், கரண்ட் போயிட்டு வந்துன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் தான் எங்கேயோ காயின் ஃபைட் போட்டுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிங்கண்ணா. முதல்வர் விஜய் இல்லம் அருகே மக்கள் போராட்டத்தில் கரண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடந்த 2 வாரங்களாகவே தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் நள்ளிரவு இது முடிஞ்சு வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் மின்வெட்டை கண்டித்து சாலை மறியலில் மின்வெட்டு திடீர்னு இருட்டிலிருந்து வீடியோ போடும் உங்கள் ஜிபி முத்து. ஏன்னா கரண்ட் போயிட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மின்வெட்டை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்தே. மின்வெட்டு தொடர்கிறது. தமிழகம் முழுக்க போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பார்த்து கண்கள் ரொம்ப கட் பண்றாங்க. உண்மையில பண்றாங்க. இங்கே போச்சு ஆரம்பிச்சுட்டான்டா. கரண்ட் வருமா வராதான்னு கரெக்டா சொல்லுங்க. காலையில எல்லாம் வேலைக்கு போவானாமா? வெயில் டைம்ல நேராக என் கண்ணு 2 செவந்துகிட்டே இருக்கு. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறது வேண்டாம். ஈபிக்கு கால் பண்ணா நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப், நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நம்பர் சுவிட்ச் ஆஃப். நம்பர் எல்லாம் சுவிட்ச் ஆஃப். என்ன பண்றாங்களா? அவன் 7000 8000 கரண்ட் பில் பே பண்றான். பத்திட்டு எரியுது. கைஸ், கரண்ட் போயிட்டு வந்துன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் தான் எங்கேயோ காயின் ஃபைட் போட்டுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிங்கண்ணா. போட்டு விடுங்கடா கரண்ட. அங்க இருக்கிற ஒரு சில தனிநபர்களுடைய தவறுகளால ஒரு சில இடத்துல மின்சாரங்கள் தடைபடுவதாக கணக்கிடப்பட்டுச்சு. இதையே நான் சொல்றேன்னா, நமக்குள்ளேயே நம்ம டிபார்ட்மெண்ட்லயே ஒரு கருப்பாடு ஒளிஞ்சிருக்கு. ஒரு தனிநபருடைய தவறுகளால இந்த மாதிரி நடக்குதோ அது யாரும் பண்றாங்க தெரியல. 99% சிறப்பாக செயல்படும் ஊழியர்கள் கரெக்டா அவங்க இது வந்தோடனே ஆரம்பிக்கிறாங்கன்னா வேலிடேட் பண்றோம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கே பாதுகாப்பு இல்லை. நமக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது நம்ம எப்படி சார் மக்களை உணவகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படம் அகற்றப்பட்டு முதல்வர் கண்டனம் அடைந்துள்ளது. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல இனிமே அப்படித்தான். இதற்கு அதிமுகவினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஜெயலலிதாவின் படத்தை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. படம் வெளியான முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். 4 பேர் நல்லா இருக்கிறதா தப்பு இல்லை. யாரும் அந்த 4 பேர் நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைகளும். அதே போல வார விடுமுறை நாட்கள், பொது விடுமுறை நாட்களிலும் 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே காங்கிரஸ் முதுகில் குத்தி விட்டது என்று திமுக சொல்கிறது. காங்கிரஸ் முதுகில குத்துற பழக்கம் காங்கிரஸ் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார நம்புறதுனே தெரியலப்பா. திமுக முதுகில குத்துன காங்கிரஸ் முதலமைச்சர் விஜய் முதுகலையும் குத்துவதற்கு எந்த விதத்திலும் தயக்கம் காண்பிக்க மாட்டார்கள். ஏனென்றால் காங்கிரசின் சரித்திரம் அப்படி. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். கையோடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவையும் பார்த்து இணைந்து விட்டதாகவும் செய்திகளை பார்க்கிறோம். இப்பவே நான் 2ஆ பிரிச்சு கூடு கலஞ்சிச்சு, கூட்டம் செதறி செப்பு. பெரியோரே, தாய்மார்களே,
நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கல. எது நடக்காது. என்ன நடக்குதுங்க? இவங்க எதுக்கு உள்ள இழுத்து விட்டாங்க? இவங்க இந்த பக்கம் போவாங்களா, அவங்க அந்த பக்கம் போவாங்களா, அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப இதான் ட்ரெண்ட் தெரியாதா? பாலிடிக்ஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்ட். ஜாலியா இருக்கு. ஏதா சார் இங்க என்ன நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கே. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையேப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. சங்கதான். இதை பின்பற்றி இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வருவாங்க, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு இந்த 3 எம்எல்ஏக்களும் வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களை அடிச்சு வர விட்டுருக்காவே. ஐயோ டேய், திருச்சி கிழக்கோடு ராஜினாமா பண்ணிட்டாங்க. தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு என்ன அப்ப திரும்பியும் இடைத்தேர்தல் நடக்கும். தொகுதி மக்களால் அதுல முதல்ல ஜெயிக்கணுமே, அது ஒரு பிரச்சனை இருக்கு. வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். டேய் கலை அலங்காரா, மறுபடியும் எல்லாத்தையும் மாத்தி ஆஸ்பத்திரி ஆக்குங்கடா. கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல அவர்கள் விசில் போட்டு வராதோ அவர்களுக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அடிப்படையில் இதை செய்திருக்கலாம். அப்படியா? ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. காரணம் கேட்காத அரசியல். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தமிழக வெற்றி கழக கொங்கு மண்டல அமைச்சர் செங்கோட்டையின் ஏற்பாட்டில் இது போன்று நடந்திருக்கலாமோ என்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம், அவர் திரு விருமாண்டி சந்தனம் அவர்கள் தான். தற்போது எம்எல்ஏ இசக்கி சுப்பையா பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அமைச்சர் ஆனந்தை தலைமைச் செயலகத்தில் அவர் சந்தித்திருக்கிறார். இன்னும் வருது பார். இப்ப இவங்க வந்தாங்க, இனிமேலும் வந்துட்டே இருப்பாங்க. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 229 குறைந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு இல்லாமலேயே தாவேகாவுக்கு தற்போது சட்டப்பேரவையில் எண்ணிக்கை பலம் என்பது இருக்கிறது. நீங்க தப்பிச்சிட்டீங்க. இட்ஸ் ஜஸ்ட் a miracle. இனி தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தேவையில்லை என்ற நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. ரொம்ப குஷியோ? ஓகே ஆக்சுவலா அதெல்லாம் கலைக்கலாம்னு பார்த்துருப்பாங்க. அதான் பிளான் பண்ணிட்டு தாவேகாவுல ஒரு முக்கிய பதவியில இருக்கீங்க, அமைச்சரா இருக்கீங்க. இந்த சூழல்ல டார்கெட் அதிமுகன்ற பேர்ல அதிமுகவுல இருக்கவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து திமுகல சேர்த்துக்கிட்டே இருக்காருன்னு உங்க பேரை அடிப்படை எப்படி பாருங்க? சேர்ந்தவர்கள் என்னிடத்திலே வந்தார்களே தவிர நான் சேர்த்து இருக்கேனா? அந்த குட்டிகளே புள்ளியா நினைச்சு வளர்த்தேன், அதிகம் போய் சேருதான். அதோட டைமிங் சென்ஸ பாத்தியா? ஒரே அடி அத்தனை அவங்க கூட போய் சேர்ந்துருச்சு. அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு. ஆனா இது பண்ணதான் செய்வாங்க. இது இப்போ என்ன, இப்போ அவங்க வந்து அதே எம்எல்ஏ இருந்துட்டு அவங்க வந்து ஜாயிண்ட் அடிச்சிருந்தா அவங்க சொல்லலாம். அததான் சொல்றேன். இது உங்க ராஜினாமாவே பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இது என்னதான் சொன்னாலும் இப்ப திரும்பி 4 இடத்துல போட்டி நடக்கும்ல. இப்போ என்னதான் திமுகவா இருக்கட்டும் அதிமுக கதறினாலும் ஏன் ஜெயிக்க வேண்டியதானே? 4 தொகுதியும் ஃப்ரீயா தானே இருக்கு. முடிஞ்சா ஜெயிச்சு நின்று ஜெயிக்க வேண்டியதானே. அப்போ தெரியுது அவங்களுக்கே கஷ்டம், நம்மளை ஆப்படிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. அதுதான் அவங்க பயப்படுற காரணமே. ஏன்னா இப்போ திரும்பி அவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து இது பண்ணணும், இன்னும் திரும்பி ஒரு எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும், அவங்க அப்படி யோசிச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 இடத்துக்கு இங்கிருந்து நம்ம காசு செலவழிக்கிறது, ஏற்கனவே செலவழிச்சுதான் நம்மள குமாங்கம் கொடுத்துட்டாங்க. அதனால யோசிப்பாங்க. அதனால எனக்கு என்ன சொல்றா, இது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் உள்ள பிரச்சனை. அவங்க 2 பேரும் இது பண்ணிக்கிறாங்க, வராங்க. அவங்க சண்டை போட்டா பரவாயில்ல. இபிஎஸ் வந்து திட்டினாரு, அறிக்கை விட்டா திமுக இதுக்கு சேர்ந்துட்டு கதறாங்க. அவங்க இப்போ கலைக்க இல்ல, உங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஐஎம்எல்லையும் சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்டும் சொல்லிட்டாங்க, விசிகாவும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுகல இருந்தவங்களுமே சொல்றாங்க அதான் நடந்திருக்குன்னு. அப்போ அவங்க அங்க இருந்து வர்றது தப்பே கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேர் கூட்டணி வச்சு பேசிப்பாங்களாம். இப்போ இங்க இருந்து அங்க வந்தோடனே இவங்களால தாங்க முடியாது. இது என்னன்னு எனக்கு புரியல. இவங்க பல வருஷமா எதிரியா இருந்தவங்க இப்போ ஒருத்தர் புதுசா வந்தோடனே அவனை வரவிடாம தடுக்கிறதுக்கு இவங்க ஜாயின் பண்றது நல்லது.
இதுல இந்த 1 இயர்ஸ் அவரு வேற சொல்லியிருந்தாரு, இது வந்து மக்களுக்கு நல்லது நடக்கும் திமுக அதிமுக சேர்றது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அதான் புரியல. அதாவது மக்கள் இவங்க தப்பு பண்ணா அவங்க வேண்டானும், அவங்க வேண்டான்னு இவங்க வேண்டான்னு தான் இப்படிதான் மாறி மாறி வேற வழி இல்லாம மாறிக்கிட்டே தான் இருந்தாங்க தவிர்த்து வேற யாரும் வரல அந்த 3ஆம் இடத்துக்கு. இப்போ அதே வேற ஒரு கட்சி வந்தானே இவங்களால தாங்க முடியல. ஐயோ இதுக்கப்புறம் நம்ம ஏமாத்த முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்னு பண்ணி இவங்க 2 பேரும் கூட்டு கலவாணியா தான் இருந்திருக்காங்க. நான் தான் சொல்லல, முன்னால இருந்தே அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரும் அதை நம்பல. ஒண்ணு நீ இல்லைனா அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு. அதை உடைச்சிட்டாங்க இந்த வாட்டி. அந்த சைக்கிளா போயிட்டு இருந்ததை உடஞ்சு போயிருச்சு. இப்போ அது இவங்களுக்கு பிரச்சனைனால இப்போ அவங்க கதறாங்க. இவங்க சேர்ந்தாலுமே அதை ஐயோ அந்த கட்சியை திரும்பி கலைக்க முடியாது, திரும்பி அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் கழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ அது கலைக்க முடியாத அளவுக்கு போறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்காது. அதுக்குதான் அவங்க கதறிட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷம் ஆளட்டும். 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆட்சி பிடிக்கலன்னா மக்கள் தூக்கி போட்டுருக்காங்க. நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு 15 நாள் கூட இல்ல அவர் வந்து. இல்ல அதான் அதுலயே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அவ்வளவு பிரச்சனைன்றீங்க. அப்ப 5 வருஷம் நீங்க ஆளுங்க ஒரு பிரச்சனை இல்ல. 5 வருஷம் இல்ல. திமுக வந்து என்ன வெறும் 5 வருஷமா ஆண்டாங்க. எத்தனை வருஷம் ஆண்டாங்க. அதே மாதிரி அதிமுக எத்தனை வருஷம் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆட்சியில எனக்கு எல்லா தப்புமே நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ அதை பெருசா அதை எக்ஸரேட் பண்ணி அதை பயங்கர பெருசா காட்டுறாங்க. தப்பு நடக்கதான் செய்யும். அதாவது எல்லா மக்களுமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. எல்லா கட்சியிலயும் இருக்கும். இப்போ டிவிக்கே எல்லாருமே நல்லவங்கன்னு கேட்டா இல்ல, இருக்காங்க. மோசமானவங்களும் இருக்காங்க, கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க தான். அது அதிமுகலையும் இருக்காங்க, திமுகலையும் இருக்காங்க. அந்த தலைவர்களே தப்பானவங்க இருந்துடக்கூடாது இல்ல. அது டிவிகேல இல்ல. அதுதான் இங்க ஒரே ஒரு மாற்றம் தவிர்த்து இங்க தலைவருமே மோசமா இருந்தாதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் தோணல. இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய இந்த ஒரு இது வந்துச்சு, பாலியல் வன்கொடுமை கேஸ் ஒரு 10 வயசு குழந்தைக்கு நடந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது உடனே எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாது. அதான் சொல்றேன்ல. அதான் அந்த மாதிரி ஒரு மணல்ல இருக்கிற ஆளுங்கள்லாம் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. எப்போ என்ன சிச்சுவேஷன்ல என்ன தப்பு பண்ணுவாங்க என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. எல்லாருமே இல்ல, நம்மன்ல எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம நடந்து போகும்போது ஒரு குழந்தை தனியா நைட்ல நடந்து போகுது இல்ல எங்கேயோ விளாண்டுட்டு இருக்குன்னா நம்மளும் அதுல ஒரு பங்கு தான் எனக்கு தெரிஞ்சு. உடனே இந்த டிவிக்கு ஆச்சுன்னா இப்போ எல்லாருமே அப்படிதான். இப்போ டிஎம்கே அதிமுக எல்லாருக்குமே அப்படிதான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது இவங்க ஆட்சின்னு இல்லை. இது அதான் சொல்றல, சில பேரோட அந்த மென்டாலிட்டி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடக்க தான் செய்யுது. அதை தடுக்கணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் நிறைய இது இருக்கு. உடனே அவங்க இது பண்ணிட முடியாது. இது வந்து முன்னாடியே இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பெரிய ஆக்ஷனா எடுத்திருந்தாங்கன்னா இது நடைமுறைத்துல இது பெருசா ஆயிருக்காது. அதான் உண்மையான ஒரு இது. நீங்க முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படியே. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல பெருசா தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க தவிர்த்து தூக்கு தண்டனை அவ்வளோ கிடைக்காது. இப்போ தூத்துக்குடி அந்த இதுக்கு மட்டும்தான் இப்போ அதுவே ஏதோ 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு தான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, 10-12 வருஷமா இப்படி ஒரு தண்டனையே இப்பதான் கிடைக்குதுன்னா அப்போ இவ்வளவு நாள் தப்பு பண்ணவங்களாம் தப்பிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. நீங்க அது பெருசா பண்ணாம விட்டுட்டு இப்போ இருக்கிற ஆட்சியை குறை சொல்றதுல தப்பு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதாவது விஜய் வந்து இந்த இதெல்லாம் சட்டம் விட்டெல்லாம் அவர் கொண்டே வரல. இதெல்லாம் இருக்கிறது. இதப்படிதான் இந்த ரூல் படிதான் அவங்க ஃபாலோ பண்ணி போய் ஆகணும். அது வந்து முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னும் ஈஸியா டக்குன்னு முடிஞ்சிருக்கும். உடனே பண்ணுங்கன்னா அது நடக்க முடியாது. முதலமைச்சர் நினைச்சா அவங்கள ஏதோ தப்பு பண்ணவங்கள வந்து தூக்குல போடணும், கொல்லுவேன் அப்படின்னு அதான் சொல்றல. இல்ல அதுதான் சொல்றல, சும்மா டைலாக் சொல்லிக்கலாம். அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர், கோர்ட் ப்ரொசீஜர்லாம் நிறைய இருக்கு. அதான் அவங்க நிறைய இந்த போலீஸ் அவங்களோட தரப்புலையுமே நிறைய விஷயம் நிறைய வேலை இருக்கு. சும்மா எடுத்த கவுத்தம் பண்ணிட்டு போலாம்லாம் கிடையாது. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ என்கவுண்டர் பண்ணாலுமே அதுவுமே என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க ஒரு மனித நேயமே இல்லாம ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவங்க உண்மையிலேயே தப்பு பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிப்பாங்க. எப்படி பண்ணாலும் குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது ஒரு மனுஷனை வந்து அதாவது எல்லாத்துலேயுமே அவனுக்கு பிடிக்கும்னு நம்மளை நிரூபிக்க முடியாது. சில பேருக்கு பிடிக்காம தான் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்க்கலாம் இது என்ன பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதான் கரண்டுமே பிரச்சனையா இருக்கு.
அவங்க சரி பண்ணுவாங்க, பார்ப்போம். நம்ம உடனே முடிவு பண்ண முடியாது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் இப்படி இருந்துச்சுன்னா ஓகே, அது எப்போ உங்களோட தப்புன்னு நம்ம சொல்லலாம். அதுக்குள்ளே முடிவு எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு தப்பான ஒரு விஷயம் தான். பார்க்கலாம் எப்படி. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.